வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளுடைய DTH LNP நல்லா இருக்கா? இல்லையா? எப்படி நம்மளே செக் பண்றது? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிகினரா இருக்கக்கூடிய டெக்னீஷியனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப நாளா நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. டெக்னீஷியனா இருக்கிறவங்க. அடுத்து கஸ்டமரும் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம நோ சிக்னல் ப்ராப்ளத்துக்கே ஒரு 3 வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த 3 வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம LNP பத்தி தான் டிஸ்கஷன் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம டெக்னீஷியனுக்கான ஒரு சில டிப்ஸ் பார்ப்போம். அடுத்து நம்ம கஸ்டமர் அதாவது ப்ரோ நான் சாதாரண DTH தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிற கஸ்டமரா தான் இருக்கேன். எனக்கு இன்னும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தேவையில்ல. ஒரு சில ப்ரொசீஜர் எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கடைசியில நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு டெக்னீஷியனா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க இருக்கணும் உங்ககிட்ட. அப்பதான் நம்ம செக் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். LNP எப்படி இருக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு ஃப்ரீ டூ ஏர் பாக்ஸ் இருக்கணும். அதாவது எம்பக் 2, எம்பக் 4. அந்த பாக்ஸினுடைய இமேஜ் எல்லாமே நான் இதில வீடியோல காமிக்கிறேன். அந்த பாக்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் மஸ்ட்டா. எம்பக் 2 டிடி ஃபிட்டிஸ் எம்பக் 4 இருந்தா இத விட பெட்டரு. எம்பக் 4 இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பில்ல. அது காசு போட்டு தான் வாங்கணும். எம்பக் 2 ஈஸியாவே கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது. நீங்க கேட்கலாம், ப்ரோ எங்ககிட்ட எம்பக் 2ம் இல்ல, எம்பக் 4ம் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. ஒரு வழி இருக்கு. சன் டைரக்ட்னுடைய ஓல்டு செட்டப் பாக்ஸ். அதாவது சன் டைரக்ட் ஒரு 9, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓல்டு செட்டப் பாக்ஸ் நான் இமேஜ்ல காமிச்சிருக்கிறேன். அந்த செட்டப் பாக்ஸ் இருந்தாலும் யூஸ் ஆகும். அதில எதுக்காக இந்த பாக்ஸ்லாம் நான் கேட்கிறேன் அப்படின்னா, அந்த செட்டப் பாக்ஸ்ல ஓப்பன் பண்ணி சிக்னல் ஸ்டேட்டஸ்குள்ள போனீங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்த் அண்ட் குவாலிட்டின்னு குடுத்துருப்பாங்க. அதில ஸ்ட்ரென்த் மேல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, LNP பொசிஷன் கீழ இருக்கிறது நான் வீடியோல அடுத்து காமிக்கிறேன். கீ ஸ்ட்ரென்த்ங்கிறது LNP இது. கீழ குவாலிட்டிங்கிறது நம்ம சிக்னல் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இது. சன் டைரக்ட்ல முன்னாடி ஓல்டு செட்டப் பாக்ஸ்லாம் குடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஏர்டெல், டாடா ஸ்கைலலாம் அந்த ஆப்ஷன் குடுக்கறதில்ல. அதனால சன் டைரக்ட் பாக்ஸ் இருந்தாலும் யூஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வீடியோல காமிக்கிறது பார்த்தேன் அப்படின்னா, சாலிடு பாக்ஸ் எம்பக் 4 6303. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேபிள் வயர் ஒரு 2 மீட்டர் கட் பண்ணிக்கங்க. 2 லீடுலயுமே ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணிக்கங்க. கனெக்டர் போட்டுக்கங்க. கனெக்டர் போட்டுட்டு பாக்ஸினுடைய இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, கேபிள் இன்செர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இன்புட் ஆண்டனா வயர் அதில ஒரு லீட கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு லீட LNPல கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதனால நமக்கு சிக்னல் வர தேவையில்ல. LNP நல்லா இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் தான் நம்ம செக் பண்ண போறோம். அதனால நம்ம சிக்னலே தேவையில்ல. ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அழகா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தட நெறைய டெக்னீஷியன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யாராவது இந்த மாரி யூஸ் பண்ணி அடுத்து மீட்டர் வாங்கியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ள நான் ஆண்டனா செட்டிங்ஸ் போய்க்கிறேன். அந்த சிக்னல் ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்க வச்சுக்கங்க. எம்பக் 2வா இருந்தாலும் சரி, சன் டைரக்ட் பாக்ஸா இருந்தாலும் சரி, சிக்னல் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுக்கங்க. அது எந்த ஃப்ரீக்வென்சியா இருந்தாலும் நமக்கு தேவையில்ல. சிக்னல் ஸ்ட்ரென்த் மட்டும் காமிச்சா போதும். சரிங்களா? ஆண்டனா செட்டிங்ஸ் வச்சதுக்கப்புறம் கீழ ஸ்ட்ரென்த்ன்னு காமிக்குது பார்த்தீங்களா மேல. ஒரு 10% வந்து வந்து போகுது பார்த்தீங்களா? அதுதான் LNPயோட ஸ்ட்ரென்த். சரிங்களா? அது LNP கனெக்ட் பண்ண உடனே ஒரு 70, 80 வரும். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். LNP நல்லா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது. கீழ குவாலிட்டிங்கிறது சிக்னல். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா டிஸ் அது. நம்ம கீழ வரவே தேவையில்ல. மேல ஸ்ட்ரென்த் அது மட்டும் வந்தா போதும். நான் ஒரு 5, 6 LNP வச்சிருக்கேன். அந்த 5, 6 LNP உங்களுக்கு நான் லைவா இப்ப டெமோ காமிக்கிறேன். சரிங்களா? அதுல 2 போனது, 2 நல்லா புதுசு. சரிங்களா? இந்த மாரி ஒரு வயர் நீங்க ரெடி பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா, HDMI பின் ஒண்ணு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு இன்புட் கேபிள், அடுத்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பாக்ஸ பார்த்தா தெரியும். இந்த மாரி ஒரு 2 மீட்டர் கேபிள் மட்டும் கட் பண்ணி அழகா 2 சைடு கனெக்டர் போட்டுக்கங்க. இன்புட் வயர்ல ஒரு லீட கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இருக்கிற ஒரு கனெக்டர LNPல கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ண உடனே மேல ஸ்ட்ரென்த் நமக்கு காமிக்கும். காமிச்சா LNP நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு 80, 70 வரும். சுத்தமா காமிக்கல இதே மாரி தான் 20, 30ன்னு ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா LNP போச்சு. வீக்கா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இது சன் டைரக்ட்னுடைய ஓல்டு LNP. பார்த்தீங்க அப்படின்னா, இது நல்லா இருக்கு LNP. நான் மீட்டர்லயும் செக் பண்ணிட்டேன். பாக்ஸ்லயும் செக் பண்ணிட்டேன். இப்ப நான் இத கனெக்ட் பண்றேன். ஒரு லீட கனெக்ட் பண்ண உடனே அங்க ஸ்ட்ரென்த் காமிக்கும் பாருங்க மேல. பார்த்தீங்கன்னா காமிக்குது பார்த்தீங்களா தெரியுதா? 75 காமிக்குது. நான் டைட்டா கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ண உடனே அங்க மேல 75, 74 வருது பார்த்தீங்களா? இதுதான் LNPயோட ஸ்ட்ரென்த். இது LNP நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாரி. எப்படி நம்ம LNPய அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஸ்ட்ரென்த் குறையாம இருக்கணும். சரிங்களா? இப்ப நான் கழட்டிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் வேற LNPய இன்சர்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இப்ப இது போன LNP ஒரு ஷார்ப் LNP தான். இதுலயும் ஒரு சில நேரம் கன்ஃப்யூஸ் ஆகும். இந்த LNP 2 தட்டு தட்டி போட்டீங்கன்னா, சிக்னல் வந்த மாரி இருக்கும். ஆனா படம் 1/2 மணி நேரம் தான் ஓடும். மறுபடியும் ஓடாது. சரிங்களா? இப்ப நான் கனெக்ட் பண்றேன். பாருங்க நீங்களே.
ஸோ பாருங்க, சிக்னல் வந்து போகுது பார்த்தீங்களா? 27, 13 பார்த்தீங்கன்னா, பழைய ஸ்டேட்டஸ்லயே நின்றுச்சு. இந்த எல்என்பி போச்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? இதுலயே ஒரு சில நேரம் கன்ஃப்யூஸ் இருக்கும் சரிங்களா? சிக்னல் ஃபுல்லா இருந்தாலுமே உங்களுக்கு படம் வராது. அத நான் இருக்க சொல்றேன் உங்களுக்கு. பின்னாடி ஃபுல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. நான் இடத்துல ஒரு ஒரு சில இடத்துல சொல்றேன் சரிங்களா? ஸோ இப்ப இந்த எல்என்பி போச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில நேரம் தட்டுனீங்கன்னா சிக்னல் வரும் சரிங்களா? அந்த அதிர்வுல வரும். அதனால இப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா? இதுக்கு தான் நான் பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறது. எம்பக் 2லயும் காட்டிக் குடுக்கும், எம்பக் 4லயும் காட்டிக் குடுக்கும் சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது பார்த்தோம்னா டாடா ஸ்கையினுடைய ஒரு புதிய எல்என்பி சரிங்களா? இப்ப இத நான் கனெக்ட் பண்றேன். ஸோ கனெக்ட் பண்ணேன் 77 காமிக்குது சரிங்களா? இது ஒரு புதிய எல்என்பி 77 காமிக்குது. ஸோ இது போல செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஆ ஸோ நெக்ஸ்ட் இந்த எல்என்பி ஒரு போன எல்என்பி தான். ஷார்ப் எல்என்பி. ஸோ பார்த்தீங்கன்னா, இதுவும் சிக்னல் வரல நமக்கு. பார்த்தீங்கன்னா, வந்து போகுது. பார்த்தீங்களா? தட்டுனா போயிருது பார்த்தீங்களா? பேக் சைடு நான் தட்டுறேன். முன்னாடி 77 காமிச்சது. இப்ப பாருங்க, இப்ப காமிக்குது. லேசா லூஸ் கான்டாக்ட் இருந்தாலும் போயிருது. ஸோ இந்த எல்என்பி போன எல்என்பி தான். ஃபுல்லா இருக்கிற மாரி காமிக்கும். ஆனா படம் நமக்கு 1/2 மணி நேரம் தான் ஓடும். அதுக்கப்புறம் ஸ்டில் ஆயிரும். ஸோ அதனால நம்ம இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் விட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, சிக்னல் ரொம்ப லோவாயிடுச்சு. அப்ப இதுவும் போச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஏர்டெல்லுடைய இன்வெர்டர் எல்என்பி. இது சொல்லவே தேவையில்ல. புது எல்என்பி தான். நமக்கு ஒரு 70க்கு மேல கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, 79 வரைக்கும் வருது சரிங்களா? ஒரு 80 வருது ஆவரேஜ் பண்ணி. ஸோ இந்த மாரி நம்ம எல்என்பிய செக் பண்ணிக்கலாம். எம்பக் 4, எம்பக் 2 பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சு ஒரு மீட்டர் வயர் மூலமா 2 பக்கமும் நீங்க கனெக்டர் இன்சர்ட் பண்ணிட்டு, இந்த மாரி நீங்க உங்களுடைய டிவியில செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுலயே ஒரு சில கன்ஃப்யூஸ் இருக்கும். ஸோ எல்என்பி நல்லா இருக்கிற மாரி தான் காமிக்கும். ஒரு சில நேரம் இப்ப ஏர்டெல்லைலாம் இந்த பிரச்சனை வரும். ஒரு சில நேரம் சன் டிவி, கேடிவி மட்டும் படம் ஸ்டில் ஆயி வரும். சரிங்களா? அந்த டயத்துல நம்ம மீட்டர்ல மேல செட் பண்ணாலுமே 70 இருக்கும். ஆனா படம் ஒரு சில சேனலு ஸ்டில் ஆயி தான் வரும். அப்ப எல்என்பி போச்சு அப்படின்னு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். மீட்டர்ல நல்லா இருக்கிற மாரி தான் காமிக்கும். இதே இது செட் டாப் பாக்ஸ்ல போட்டீங்கனாலும் நல்லா இருக்கிற மாரி தான் காமிக்கும். நீங்க ஒரு பிகினர் டெக்னீஷியனா இருந்தீங்கன்னா, தயவு செய்து ஒரு எல்என்பி புது எல்என்பி ஸ்பேர் வச்சுக்கங்க. ஒரு எல்என்பியோ 2 எல்என்பியோ வச்சுக்கங்க. அதில போட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப வரக்கூடிய புதிய எல்என்பி ஒரு சில நேரம் ஃபால்ட் ஆகுது. நாங்க நெறைய இடத்துல அட்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்வெர்டர் எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் இன்வெர்டர் எல்என்பியே ஒரு 6 மாசத்துல ஃபால்ட் ஆகுது. அதுக்கு நான் எல்என்பி குறை சொல்ல விரும்பல. ஸோ அப்படி ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா? வோல்டேஜ் அதிகமா போகுதா? இல்ல என்ன ஏது காரணம் தெரியல. அதனால நீங்க புது எல்என்பி வச்சுக்கங்க. மினிமம் 150 இருந்தே கிடைக்குது. அதனால நீங்க புது எல்என்பி போட்டு தான் ஒரு சில நேரம் நம்ம செக் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க பாக்ஸ்லயே 100% கன்ஃபார்மா பண்ணிற முடியுமானா, கண்டிப்பா முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிடிஹெச்ல எல்என்பி பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கங்க. ஏர்டெல் டைரக்ஷன பொறுத்தளவுக்கு எல்என்பி சவுத்த பார்த்து இருக்கும். அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தெற்க பார்த்து இருக்கும் ஸ்ட்ரைட்டா. ஆ எ கொஞ்சம் டவுன் ஆனாலும் சிக்னல் ரொம்ப லோவாயிரும். 50, 55 தான் கிடைக்கும். அதனால ஏர்டெல் சிக்னல பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரைட்டா தெற்க பார்த்து இருக்கிற மாரி நான் வீடியோல காமிக்கிறேன். அந்த கனெக்டர் லீடு மட்டும் கொஞ்சம் மேல பார்த்து தெற்க பார்த்த மாரி இருக்கணும். சரிங்களா? அந்த மாரி செட் பண்ணிக்கங்க. அடுத்து சன் டைரக்ட், டிஷ் டிவி, வீடியோகான் இது 3மே ஒரே சேர் இருந்தா போதும். கொஞ்சம் டவுன் பண்ண மாரி. ஏர்டெல்லுக்கு லைட்டா கீழ டவுன் பண்ண மாரி இருந்தா போதும். அடுத்து டாடா ஸ்கை ரொம்ப டவுன் பண்ண மாரி. ஒரு சில நேரம் ரொம்ப டவுன் பண்ணா சிக்னல் லோவாகும். அது இடத்த பொறுத்து. சரிங்களா? ஆனா டாடா ஸ்கை பொறுத்தளவு பெரும்பாலும் டவுன பார்த்து தரைய பார்த்து தான் இருக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது போல நீங்க எல்என்பி மேல செட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோ நான் கஸ்டமரா தான் இருக்கேன். எனக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்ல. மேக்ஸிமம் எல்என்பி போச்சா என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில வழிகள் தான் இருக்கு. எப்படின்னா, நீங்க உங்க இதுல ஏர்டெல்லா இருந்தாலும் சரி, டாடா ஸ்கையா இருந்தாலும் சரி, சிக்னல பொசிஷன் வைங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஸ்ட்ரென்த், குவாலிட்டி காமிச்சிருப்பாங்க. ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா 10, 20, 40, 60, 80, 100 இப்படி போட்டிருப்பாங்க. ரைட் சைடு அப்படித்தான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? லெஃப்ட், ரைட் ஒரே மாரி தான் போட்டிருப்பாங்க. அதில ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரென்த் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, குவாலிட்டி 60க்கு கீழ இருக்கக்கூடாது. 40, 60 அந்த மாரி இருக்கக்கூடாது. 80, 100 அந்த ரேஞ்சில இருந்துச்சுன்னா ஓகே. எல்என்பி நல்லாருக்கு. ஸோ எல்என்பி சைடு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற இருக்கிற இடம் எல்என்பி, குவாலிட்டிங்கிறது சிக்னல். அதாவது உங்களுடைய சிக்னல் ஸ்டேட்டஸ். நமக்கு சிக்னல் ஸ்டேட்டஸ் தேவையில்ல. எல்என்பியோட இதுதான். ஏன்னா எல்என்பி நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தான் இந்த டாபிக்கே நம்ம பார்க்குறோம். அதனால ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். அது 60 கீழ இருக்கக்கூடாது. 60, 40, 30 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா, எல்என்பி போச்சு அப்படின்னு ஒரு தோராயமா தான் நம்ம கணக்கு போட முடியும். ஃபுல்லாவே எல்என்பி போச்சா என்ன அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாரி தான் நம்ம ஒரு சில நேரம் நீங்க கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் மீட்டர்லயே ஒரு சில எல்என்பி நான் காமிக்கிறேன். அப்ப சாலிட் பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படிங்களா, அதே ஸ்டேட்டஸ் தான் இங்கேயும் காமிக்குது. ஏர்டெல் இன்செர்ட் பண்ணா இப்படி இருக்கு. அடுத்து போன எல்என்பி பார்த்தோம் அப்படின்னா 0% இருக்குது. ஒரு சில நல்ல எல்என்பி அதாவது சன் டைரக்ட் இந்த நியூ எல்என்பி போட்டோம் அப்படின்னா 75, 72
இப்படி காமிக்குது. சரிங்களா? அத நீங்களே பார்த்துக்கங்க. அவ்வளோதான் நண்பர்களே. நீங்க இந்த மாரி பாக்ஸ் செட்டாப் பாக்ஸ் இந்த மாரி வச்சிருந்தீங்க அப்டின்னா, ஓரளவுக்கு நீங்க எல்என்பி எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில நீங்க ஒரு 90% எல்என்பி நல்லா இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ நான் 100% சொல்ல மாட்டேன். ஏன்னா, இதுலயும் ஒரு சில நேரம் கன்ஃப்யூஸ் ஆகுது. சரிங்களா? நீங்க மீட்டர் வாங்குனீங்க அப்டின்னா தான் அக்யூரேட்டா பார்க்க முடியும். மீட்டர் வாங்குனீங்கனாலுமே உங்க மீட்டர்ல 70 காமிக்கும். ஆனா, ஒரு சில நேரம் ஒரு சில சேனல் வராது. இது நெறைய பஞ்சாயத்து இருக்குது. அப்ப நீங்க எல்என்பி மாத்துனா தான் சரி வரும். சரிங்களா? நீங்க ஒரு கஸ்டமரா இருந்தீங்க அப்டின்னா, பேசிக்கா அந்த சிக்னல் ஸ்டேட்டஸ்ல பாருங்க. ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, எல்என்பி போச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டுக்கலாம். நீங்க எல்என்பி புது எல்என்பி கூட மாத்தி பாருங்க. அப்படி இல்ல, இதெல்லாம் எனக்கு வேணாம் ப்ரோ ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க டெக்னீஷியன கூப்பிட்டுக்கங்க. சரிங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இதில நெறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா, தனியா நம்ம ஒரு வீடியோ கூட மறுபடியும் ஒரு பார்ட் 2 வீடியோ மாரி கூட போடலாம். சரிங்களா? அந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.